ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என்ன அந்த பட்டிமன்றம் ப்ரோமோ பார்த்தீங்களா? இப்போ தான் அந்த லைவில் அந்த பஞ்சாயத்து போயிட்டுருக்கு. நீங்கள் ப்ரோமோவில் பார்த்ததாவது பட்டிமன்றம் பேசி ஆரம்பித்து வந்த பஞ்சாயத்து லைவில் போகிறது பார்த்தீங்கன்னா, அந்த டாஸ்க் முடிஞ்சோடனே ஆரம்பிச்சிருச்சு பஞ்சாயத்து. என்னென்னு பார்த்தா யார் ஜட்ஜாக போகிறது அப்படின்னு. ஆக்சுவலாக டாஸ்க் பார்த்தீங்கன்னா பாய்ஸ் விஸ் கேர்ள்ஸ்னு பிரியணும். அப்புறம் பாய்ஸ் டீம்லேருந்து ஒரு ஜட்ஜ் வரணும், கேர்ள்ஸ் டீம்லேருந்து ஒரு ஜட்ஜ் வரணும். அந்த ஜட்ஜை இவங்களுக்குள்ளேயே தான் இவங்க டிசைட் பண்ணணும். பாய்ஸ் டீம் அவங்களத டிசைட் பண்ணணும், கேர்ள்ஸ் டீம் இவங்களத டிசைட் பண்ணணும். பாய்ஸ் டீம்லாம் வந்து சேர்ந்து கேமே புரியாத, பாயிண்ட் எதுவுமே பேச தெரியாத வெண்ண கமருதீனை ஜட்ஜாக டிசைட் பண்ணிட்டாங்க அங்கே. ஆனால் சபரி வந்து அதை எடுத்து வைப்பான், சபரி வரணுன்ற மாதிரி. அப்போ பிக் பாஸ் வந்து ஒரு பல்ப் கொடுப்பார் சபரிக்கு. சபரி, நீங்கள் உண்மையாக நல்லவராக இருக்கணும்னு நினைக்கிறீங்களா, உண்மையாக இருக்கணும்னு நினைக்கிறீங்களா? ரெண்டுத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்க்குறீங்களா? நல்லவராக இருக்கணும் அப்படின்னா நடிக்கிறது, உண்மையாக இருக்கணும் அப்படின்னா எனக்கு இதுதான் வேணும்னு உண்மையாக, அது மற்றவங்க என்ன வேணால் நினச்சிக்கிட்டோம், ஆனால் நான் உண்மையாக பேசுகிறேன் அப்படிங்கிறது. ஆனால் அதை வந்து சபரி ஒரு மாதிரி பூசி மழிப்பு, நமக்கு தான் தெரியுமே. சபரி வந்து எனக்கு வேணும் அப்படிங்கிறத விட பக்கத்தலைக்கு பாயசம் வேணுன்றதை தான் தெளிவாக பேசுவார். அவருக்கு வேணும்னு சொன்னால் அவர் நல்லவராக காட்டிக்க முடியாது அப்படிங்கிறதுனால நியாயமாக இருக்க மாதிரி காட்டிக்குவார். ஆனால் அவர் நல்லவராக தான் காட்டிக்கிறாரு தவிர உண்மையாக இருக்கல அப்படின்றது தான் அதுக்கு அர்த்தம். ஸோ பக்கத்தலைக்கு பாயசம் வேணுன்ற மாதிரி தான் இப்போ யார் ஜட்ஜாக இருக்க போகிறீங்க அப்படின் போது பிக் பாஸ் அந்த கேள்வி கேட்பார். உண்மையாக இருக்கணும்னு நினைக்கிறேன் பிக் பாஸ் அப்படின்னு சொல்லுவார். ஸோ உண்மையாக இருக்கணும் அப்படின்னா உங்களுக்கு ஜட்ஜாக இருக்கணுமா, அப்போ அதை அப்படி சொல்லுங்கள், மற்றவங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாதீங்க, நீங்கள் வந்து ஜட்ஜாக இருக்கணும்னா அதை சொல்லுங்கள் அப்படின்னு. அப்போ பல்ப் வாங்கிடுவார், அசிங்கப்பட்டாண்டா ஆட்டோக்காரன் அசிங்கப்பட்டுருவார். அதுக்கப்புறம் குரூப்பாக சேர்ந்து டிசைட் பண்ணி கமருதீனை சொல்லுவாங்க. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த குரூப் கேம்னு வந்தாலே ஒருத்தனுக்கு வந்து அப்படியே ரெண்டு லட்டு தின்ன ஆசையா கண்ணா அப்படிங்கிற மாதிரி ஆயிடும். அது யாருன்னு பார்த்தா வக்ர விக்ரம். அவனுக்கு இப்போது கையில் தூக்கி அப்படியே வந்து வெண்ணெயை கையில் தூக்கி நெய்யாக வந்து கொடுத்தா மாதிரி ஆயிடுச்சு. வெண்ணெயை கையில் வச்சு நெய் கேண்ட அலையணுன்ற கதையா அப்படியே அல்வாவாக ஒரு டாஸ்க்கை தூக்கி பிக் பாஸ் விக்ரமுக்கு கொடுத்துட்டாரு. ஏன்னா போன வாரம் விக்ரமுக்கு ஸ்கோரிங் இல்லையா, இப்போ இந்த வாரம் விக்ரமுக்கு ஸ்கோரிங் வரணும், அதனால் வச்ச டாஸ்க் தான் இது. ஸோ இது ஆரம்பத்திலே அந்த ஜட்ஜ் அப்படிங்கிற விஷயத்தில் கமருதீனை வந்து ஜட்ஜ் ஆக்கிட்டு பின்னாடி தான் அந்த டீமை ஃபுல்லாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறது விக்ரம் தான். அப்போ குரூப்னு வரும்போதே அவன் என்ன மாதிரி குரூப் சேர்த்துக்கிட்டு ஆடும், அவனால் தனியாக கேம் ஆடுமா தான் நான் சொல்கிறேனே. ஒன்று கனி குரூப் கூட ஆடுவான், இல்லை டாஸ்க்குன்னு வந்தால் மாயா வயசு மாதிரி ஆடுவான். ஆனால் தனியாக அவனுக்கு கேம் ஆட வக்கில்லை அப்படிங்கிறது தெரிஞ்ச விஷயந்தான். அப்படின்னா இப்போ அந்த வக்கில்லைன்றதுனால அவனை வக்கா இருக்கிற மாதிரி காட்டணுன்றதுனால வந்த டாஸ்க் தான் இந்த பட்டிமன்ற டாஸ்க் மாதிரி. ஸோ இந்த இடத்துல கமருதீனை வந்து போட்டாங்க. இப்போ நான் கேட்குறேன், ஒரு ஜட்ஜுன்னு வரும்போது ஜட்ஜாக இருக்கவங்க நியூட்ரலாக இருக்கணுன்றது உண்மை தான். ஆனால் அந்த ஜட்ஜாக இருக்கவங்க எப்படின்னா ரெண்டு சைடுக்குமே ஒரே ஒரு ஜட்ஜ் இருக்காங்கன்னா அவங்க வந்து நியூட்ரலாக பேசணும்னு. ஆனால் அந்த சைடுக்கு ஒரு ஜட்ஜ் இருக்காங்க, இந்த சைடுக்கு ஒரு ஜட்ஜ் இருக்காங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் அது குரூப் பிளேவாக போகும்போது என்னடனா தன்னோட குரூப்புக்கான விஷயங்களை மற்ற குரூப் அவங்க மட்டம் தட்டணும்னு அவசியம் இல்லை, ஆனால் தன்னோட குரூப்புக்கான விஷயங்களை ஸ்ட்ராங்காக எடுத்து வைக்க முயற்சி பண்ணுவாங்க அந்த ஜட்ஜ் அப்படிங்கிற இடத்துல. அது வந்து ஒரு குரூப்புக்குள்ளே அந்த குரூப் கோஆர்டினேஷன் அப்படிங்கிற இடத்துலையும் வரும். ஆனால் ஒரு ரெண்டு குரூப்புமே சேர்த்து ஒரே ஜட்ஜாக தான் அவங்க நியூட்ரலாக இருக்கணும். ஆனால் அந்த சைடுக்கு ஒரு ஜட்ஜ் இருக்காங்க, இந்த சைடுக்கு ஒரு ஜட்ஜ் இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது ஆப்போசிட் சைடில் இருக்கிற பெர்ஸ்பெக்டிவ்ஸையும் பார்க்கணும், அதே சைடில் தன்னோட குரூப்பில் இருக்க ஸ்ட்ராங் பெர்ஸ்பெக்டிவ்ஸில் இன்னும் கொஞ்சம் தெளிவாக பார்க்கணுன்ற புரிதலோடு அந்த ஜட்ஜ் வருவாங்க. ஏன்னா அது குரூப் கேம் அப்படிங்கிற இடத்துல தான் அந்த ஜட்ஜ் வேலை செய்வாங்க. இந்த இடத்துல அரோரா வந்து நின்றுடுறாங்க. நான் பாயிண்ட்டாக பேசுவேன். இதில் வந்து என்னென்னா அந்த டாஸ்க்கு கேர்ள்ஸ் வந்து வீட்டு வேலை நல்லா செய்கிறாங்களா, சமைக்கிறாங்களா, ஹவுஸ் கிளீனிங், பாத்ரூம் கிளீனிங், எய்தர் வந்து அது என்ன சொல்கிறது, சாமான் தேய்க்கிறது, இல்லை பாத்ரூம் க்ளீன் பண்ணுறது, குக் பண்ணுறது எல்லாமே யார் வந்து பாய்ஸ் நல்லா செய்கிறாங்களா, கேர்ள்ஸ் நல்லா செய்கிறாங்களான்றது தான் தீம். அப்போது பாய்ஸ் சைடுக்கும் பேசணும், கேர்ள்ஸ் சைடுக்கும் பேசணும். அப்போது என்னை பொறுத்த வரைக்கும் ஜட்ஜுன்னு வரவங்க எப்படி இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா, இது என்னோட ஒப்பீனியன். பாய்ஸ் சைடு ஆகட்டும், கேர்ள்ஸ் சைடு ஆகட்டும், அந்த விஷயங்களில் புரிதல் இருக்கிறவங்க தான் ஜட்ஜாக இருக்கணும். அந்த விஷயங்களோட நெளிவு சுழிவு தெரிஞ்சவங்க தான் ஜட்ஜாக இருக்கணும். அது பாய்ஸ் சைடோ கேர்ள்ஸ் சைடோ. அப்போ சமையல் பற்றின நெளிவு சுழிவு தெரியணும். ஒருத்தங்களுக்கு வந்து ஒரு மணி நேரம் நின்று தோசை ஊற்றுறது எவ்வளோ கஷ்டம்னு தெரியணும். அந்த தோசைக்கு ப்ரிப்பேர் பண்ணுறது எவ்வளோ கஷ்டம்னு தெரியும். அந்த தோசையை ஊற்றுனதுக்கப்புறமோ இல்லை ஒரு உப்புமாவை செஞ்சதுக்கப்புறமோ எவ்வளோ பாத்திரம் வரும்னா அதை எந்த அளவுக்கு பாத்திரம் தேய்க்கிறதுல எஃபோர்ட் போடணும்னு தெரியணும். ஹவுஸ் கிளீனிங்னு வர பட்சத்தில் அந்த கார்பெட்டில் க்ளீன் பண்ணால் ஒரு பூண்டு தோல் போட்டதுக்கு க்ளீன் பண்ண முடியலன்ற மாதிரி வந்து அதை நைட்டு செய்கிறேன், அந்த டாஸ்க்கு தான் எனக்கு முக்கியம் சோம்பேறித்தனமாக இருந்த விக்ரம்க்கெல்லாம் வந்து ஒரு பாயிண்ட் எடுத்து பேசுறதுக்குலாம் தகுதியே இல்லைன்னு நான் சொல்லுவேன். அப்போ அந்த மாதிரி ஒரு விக்ரம் தான் கமருதீனை வந்து செலக்ட் பண்ணுது. அங்கே இருக்க டப்பாங்கெல்லாம் சேர்ந்து கமருதீனை செலக்ட் பண்ணிச்சு. ஆனால் அது இன்ஃப்ளூயன்ஸ் ஆனது விக்ரமால தான். அந்த டீம் இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிடுச்சு. எப்படியே நீங்கள் பாருங்கள், விக்ரம் டீம் தான் வின் பண்ண போகுது. அது மட்டும் இல்லாமல் பாய்ஸ் டீம் எல்லாமே கேர்ள்ஸ் டீமுக்கு எதிராக இருப்பாங்க நான் சொல்ல மாட்டேன், ஆனால் பாருக்கு எதிராக இருப்பாங்கன்றதுல தெளிவாக இருப்பாங்க. பாரு இருக்கிற டீம் வின்னே பண்ணக்கூடாதுன்றதுல தெளிவாக இருப்பாங்க. ஏற்கனவே விக்ரமுக்கு பாரு மேலேயும் சாண்ட்ரா மேலேயும் ஒரு வன்மம் இருக்குன்னா நீங்கள் ப்ரொமோலையோ பார்த்துருப்பீங்க. பாருவையும் சாண்ட்ராவையும் தாக்கி தான் அவர் பேசியிருப்பாரு அப்படின்னு சொல்கிற இடத்துல இந்த இடத்துல கேர்ள்ஸ் டீமுக்கான ஜட்ஜ் யாருன்னும் போது அரோரா எந்த இடத்துலையுமே அவங்க பாத்ரூம் க்ளீனும் பெருசாலாம் பண்ணலை. எஃப்ஜே கூட ஏதோ ஒரு இடத்துல பாத்ரூம் நல்லா க்ளீன் பண்ணியிருப்பான். சமைக்கிறது கூட வந்துட்டு எஃப்ஜே ஓரளவுக்கு சமைச்சிருப்பான். ஓரளவுக்கு வந்து எல்லாருமே கிச்சனை பற்றின ஒரு புரிதல் இருப்பாங்க. கிச்சன் பக்கமே போகாத ஒரு ஆள் யாருன்னு கேட்டால் அரோரா தான்.
ஓகேவா? அப்போ அந்த அரோராவை ஜட்ஜா நீங்க எப்படி போடுவீங்க? அந்த அம்மா எடுத்தோனே வந்து நிக்கிறாங்க, நான் ஜட்ஜா இருக்கிறேன். நான் ஏற்கனவே ஒரு வாட்டி இருந்திருக்கேன், இன்னொரு வாட்டி இருக்கிறேன். திவ்யா வந்து சொல்றாங்க, நான் இருந்ததே இல்ல. அதனால நான் இருக்கேன் அப்படின்னு. அப்போ வியானா வந்து சொல்றாங்க, எனக்குமே ஜட்ஜ் ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது ஓட்டிங்ல போலாம் அப்படின்னு. ஆனா வியானா இந்த இடத்துல ஒரு வார்த்தையை விட்டுறாங்க. நான் ஜட்ஜா இருந்தா நம்ம டீமுக்காக பேசுவேன் அப்படின்றது ஒரு வார்த்தையை விட்டுறாங்க. அதை அவங்க விட்டது தப்பு சரின்றது பின்னாடி அவங்க அப்படி சொல்லியிருக்க வேணாம். இதை வந்து ஆப்போசிட்ல இருக்க விக்ரம் புடிச்சிட்டான். இங்க இருக்கிற அரோரா திவ்யாவுமே அரோராக்கெல்லாம் சுத்தமா ஜட்ஜா இருக்க தகுதியே இல்லைங்க. அந்த அம்மா கிச்சன் டீம்ல ஒண்ணுமே பண்ணதில்ல. ஹவுஸ் கிளீனிங்லாம் பெருசாக ஒன்றும் க்ளீன் பண்ணாம நம்மளுக்கு காமிச்சதே கிடையாது. விக்ரமா தொடப்ப எடுத்து போயிருக்கிற மாதிரி ஒரு சீனாவது போட்டுருவான். அரோராலாம் அது பண்ண மாதிரி காமிச்சது. பாத்ரூம் கிளீனிங்லாம் இந்த மாப் மாயஸ்லாம் வரும்போது அந்த சாம்பார் சாண்ட்ரா அதாவது அந்த சாம்பார் ஸ்குவாடுன்னு சாண்ட்ரா பண்ணும்போது கிச்சன் டீம் யார் எப்போ என்ன கேட்டாலும் கொடுக்கணும்னு சொல்லி பிக் பாஸ் ஒரு விஷயம் சொன்னோடனே நான் வரலப்பா கிச்சன் டீமுக்குன்னு ஒதுங்கின ஆள் அரோராலாம். ஸோ சோம்பேறி என்ன சோம்பேறி, அப்படி ஒரு சோம்பேறி. அது வாயில் மட்டும்தான் வக்கனே வடை சுடும். கேம் ஆட வக்கில்ல, வேலை செய்ய வக்கில்ல, வெறும் சோம்பேறி மட்டும்தான் அது. அப்படியே இந்த நுனி நாக்கில் தேன் தடவி பேசுகிற மாதிரின்னு சொல்லுவாங்க. அதை மட்டும்தான் அது பண்ணிட்டு இருக்கு. அது முதல்ல கனிக்கு ஒன்று இருந்தது. ஆனால் கனி பேசுறது இப்போ விஷம்னு புரிஞ்சு போயிடுச்சு. ஆனால் இது பேசுறது விஷம்னு தெரியாமே அந்த ஆம்பளை கூட்டம் வந்து இவளுக்காக மண்டை ஆட்டுதுன்றது அப்பட்டமான உண்மை. அப்போ அரோரா ஜட்ஜா வரணுன்றதுலாம் அந்த ஆம்பளை கூட்டம் தெளிவாக இருக்கு. வியானா வந்து அவளுக்கான அந்த ஒரு விஷயத்த அவள் வச்சுட்டா. நான் வந்து எனக்கான நம்ம குரூப்கான விஷயங்களை நான் வந்து பார்ப்பேன், கன்சிடர் பண்ணுவேன்னு சொன்னோன்னே இங்கே ஏற்கனவே முட்டிட்டு இருக்கு. இந்த திவ்யா பாயிண்ட் எடுத்தே பேச தெரியாது. ஆனால் இந்த சைடில் உட்காந்துருக்கு கண்டஸ்டன்ஸ் என்ன சொல்கிறாங்க, லேடிஸ் கண்டஸ்டன்ஸ், திவ்யா நல்லா பேசுவேன், நீ டீமுக்குள்ளே இருந்து பேசு, ஜட்ஜஸாக இருக்கிறவங்க ஓகே. ஆனால் ஜட்ஜஸாக இருக்கிறதுன்றதை விடவும் டீமுக்காக பேசுகிறவங்க பாயிண்ட்ஸ் சைடில் பேசணும் அப்படின்னும் போது ஜட்ஜாக இருந்தால் அந்த அந்த கண்டஸ்டன்ட் எங்களுக்கு மிஸ் ஆவாங்க, நீ இந்த சைடுக்கு வாங்கன்றதை தெளிவாக வைக்கிறாங்க. அரோராக்கா அந்த பொய்ஷி இல்லை, அவளுக்கு பேச தெரியாதுன்னு அவளுக்கே தெரியும். அப்படியே பேசினாலும் பாய்ஸ்க்கு எதிராக பேசணுன்றதுல அவள் தெளிவாக இருக்கா. அப்படி பேசக்கூடாதுன்றதுல தெளிவாக இருந்ததுனால பாய்ஸ்க்கு எதிராக தான் அந்த அந்த ஷோ போகணும், அந்த டிபேட் போகணும்னா நான் பாய்ஸ்க்கு எதிராக பேசுறதுல கானுக்குட்டியை மறைச்சிக்கணும், விக்கல்ஸ் விக்ரம மறைச்சிக்கணும், கம்ஃபர்ட் ஜோன் விக்கல்ஸ் விக்ரம மறைச்சிக்கணும், கமருதீன் பாய் ஃப்ரெண்டு தேவைன்னா போய் ஒட்டிக்கிறது இல்லை அதை மறைச்சிக்கணும். இந்த வாரம் எஃப்ஜே கூட தான் உட்காந்து நான் வந்துட்டு கடலை போட போகிறேன்றதுல அங்கங்கே உட்காந்து எஃப்ஜே கூட பார்க்குறீங்களா, மண்டேலேருந்து எஃப்ஜே கூட. இந்த வாரம் பாய் ஃப்ரெண்ட் வந்து அரோராக்கு வந்து எஃப்ஜே தான், ஓகேவா? இவன் அவளை அடிப்பானா அவள் இவள் அடிப்பானான்னு தெரில. ஆனால் ரெண்டுமே சரியான விஷயம், ரெண்டுமே அசிங்கமான ப்ளே பண்ணுற கேரக்டர் தான். அப்படின்னும் போது அப்போ இந்த ஆம்பளைங்களெல்லாம் எதிர்த்து நான் ஒரு கேம் ஆடணும்ல, அது வந்து நான் வந்து என்ன சொல்கிறது, டீம் பிளேயராக இருந்தால் நான் டீமுக்கு சப்போர்ட் பண்ணி பேசணும். அதே ஜட்ஜாக இருந்தால் நான் நியூட்ரல் ஜட்ஜாக இருக்கேன்னு சொல்லி அந்த டீம் வின் பண்ணிடுச்சின்னு சொல்லி விட்டுலான்னு பெரிய மாஸ்டர் பிளானை போட்டு தான் அவள் ஜட்ஜாக இருக்கணும்னு வந்து அங்கே நிற்கிறா. அதுக்கு நெக்ஸ்ட்டாக வந்து திவ்யா போட்டிக்கு நிற்கிறா. அப்புறம் வியானா எனக்குமே ஜட்ஜ் சான்ஸ் வேணும், நான் பண்ணணும் அப்படின்னு. சரி இது ஓட்டிங் அடிப்படையில் போயிடலாம் அப்படின்னு சொல்லும்போது பாரு கிட்ட இருந்தால் உடனே இப்போ இந்த இடத்துல ரம்யா இருக்கா உள்ள, ஓகேவா? இந்த இடத்துல அவள் தலையாக ஒரு ஸ்டாண்ட் எடுத்துக்கலாம், அந்த தலை ஸ்டாண்ட் எடுக்கல. ஏன்னா அந்த தலை விக்ரம்க்கு தலையாக ஆடுதே தவிர. அப்போது அந்த இடத்துல அவன் என்ன பண்ணுறான் விக்ரம்னா, இவங்க சேர்ந்து ஒரு வழியாக வியானாவை செலக்ட் பண்ணி எடுத்துடுறாங்க லேடிஸ் டீம். அப்போ வியானான்னு சொல்லி அந்த சைடில் ஆப்போசிட் சைடில் பாய்ஸ் டீம் கிட்ட சொல்லும் போது அவன் விக்ரம் ஒத்துக்க மாட்டான். விக்ரமில் யாருமே ஒத்துக்க மாட்டான். அந்த அமித்லாம் இருக்கான்ல, அம்மிக்கல்லாம், அந்த அம்மிக்கல், இந்த வக்ர விக்ரம், அதுக்கப்புறம் வந்துட்டு அவன் இன்னொருத்தன் இருக்கானே அந்த கானா குட்டி, இவனுங்களுக்குலாம் வந்துட்டு அரோரா தான் வரணுமா, வியானா வரக்கூடாதான். ஏன்னா விக்ரம்க்கு வியானா மேலே ஆல்ரெடி வந்துருச்சு விஷயம். அவள் நாமினேஷன்லேயும் வரல, அவள் போன வாரம் பெஸ்ட் பர்ஃபார்மர்லேயும் வந்துடுறா அப்படின்லாம் சொல்லும்போது சுபிக்ஷா மாதிரி இவள் வந்து மண்டையாட்டில் வியானா அவள் கேம் அப்பார்ட் ஃப்ரம் அந்த எஃப்ஜே விஷயங்கள் தவிர அவள் கேம் அவள் ஆட ஆரம்பிச்சிட்டா அப்படின்றதுல விக்ரம்க்கு பொறுக்க முடியல. அப்போது அரோரா வந்து வரணும் அப்படிங்கிறதுல இவனுங்க யோசிக்கிறானுங்க. ஆனால் அந்த டைமில் லேடிஸ் சைடில் எடுத்தாங்கல்ல வியானான், அப்போ அவங்க அதில் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கணும். அப்போது அவள் விட்ட அந்த வார்த்தையை வந்து இந்த அரோரா பெருசாக்கிடுது, திவ்யாவும் பெருசாக்கிடுது. அது எப்படி வந்துட்டு நீ சொல்லுவ, அப்போ இருக்கணும்னா ஜட்ஜாக இருக்கணும்னா அந்த ஒரு தகுதி உனக்கு இல்லை, நீ அந்த வார்த்தையை விட்டுட்டு ஒரே உங்கள் சைடுக்கு பேசுவேன் அப்படின்றது அப்படின்னு. அதுக்கப்புறம் பாருலாம் வந்து இல்லை அது அப்படி இல்லை, ரெண்டு சைடுமே பார்க்கணுன்றது உண்மைதான், ஆனால் எங்கள் சைடுக்கான ஸ்டாண்ட் அப்படின்ற மாதிரி ஒன்று மாதிரி பேச ட்ரை பண்ணுறாங்க பாருவோம், மற்றவங்களும் சேர்ந்து தான் வியானான்னு சொல்லிடுறாங்க. ஆனால் அந்த சைடில் அவன் விக்ரம் வந்து உடனே போய் கொடி பிடிக்க உட்காந்துடுறாங்க. நான் உன்னை வந்து ஸ்ட்ரைக் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை சொன்னேன். டீமுக்காக உனக்கு ஒரு டாஸ்க் கொடுத்துட்டாலே அவன் அதை மேனிப்புலேட் பண்ணி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி மண்டையை கழுவி அவன் தான் சொல்கிறேன் அவன் பக்கா கோவர்ட் நாசிஸ்ட், ஒரு சைக்கோ, ஒரு என்ன சொல்கிறது, ஒரு நாசிஸ்டிக் ட்ரைட்ஸ் இருக்காங்க. அப்படி இருக்கிறவங்க மற்றவங்க மண்டையை அவ்வளோ நல்லா கழுவுவாங்கன்னா அதை நல்லாவே அவன் செய்கிறான். மண்டையை கழுவுறவங்கள இவன் வந்து என் மண்டையை கழுவுறான்றது எனக்கு தெரியாது, அந்தளவுக்கு மண்டையை கழுவுவாங்க. அப்படி ஒரு கோவர்ட் நாசிஸ்ட் தான் அவன் விக்ரம் அப்படின்னும் போது அவன் குரூப் கேம்குள்ளே தான் அவனோட பாட்சா பழிக்கும். இப்படி இருக்கவங்க பார்த்தீங்கன்னா தனியாக நிற்க அவங்களுக்கு திராணியே இருக்காது, தெரவுசே இருக்காது. எப்போ பாரு கும்பலுக்குள்ளேயே தான் இருப்பாங்க. 4 பேரை தனக்கான ஒரு ஆமான்சாமி போடுற கூட்டமாக உருவாக்கி வச்சிருப்பாங்க. அந்த ஆமான்சாமி போடுற கூட்டத்தில் தன்னை ஹீரோவாக காட்டிக்கிறதுக்கான எல்லா விஷயம் செய்வாங்கன்னா அப்போ அப்படிப்பட்டவங்க கையில் இப்படி ஒரு டாஸ்க்கை பிக் பாஸ் கொடுத்தது இந்த வாரம் விக்ரமா ஹைலைட் பண்ணோங்கிறதுக்காக தான். இந்த மக்கு லேடிஸ் கூட்டம் இருக்குல்ல, இதுங்க எப்போ பாரு முட்டி மோதிக்கிட்டே இருக்கும். இந்த
கனிக்கு பாருவை பார்த்தா ஆகாது. அப்புறம் அரோரா பாருக்கு ஆல்ரெடி பிரச்சனை இருக்குது. திவ்யாக்கும் வியானாக்கும் ஆல்ரெடி ஒரு பிரச்சனை இருக்குது. ஸோ இந்த கிளாஷ்க்கு நடுவில் இது போன சீசனில் பாய்ஸ் வெஸ் கேர்ள்ஸ் வரும்போது இருக்குமே, பாய்ஸ் ஒன்றாவே சேர்ந்து கும்மால் அடிப்பானுங்க, ஜால்ரா போடுவானுங்க. கேர்ள்ஸ்லாம் தனித்தனியாக கேம் ஆடணுன்றதுல அவங்களோட கோஆர்டினேஷன் இருக்காதுன்னா இது எக்ஸாக்டாக இப்போ அதுதான் நடந்துச்சுன்னும் போது வியானாவை சொன்ன உடனே அவன் விக்ரம் வந்து நாங்கள் ஒத்துக்க மாட்டோம், இப்படி ஒரு சொன்ன இந்த ஜட்ஜை வந்து நாங்கள் ஒத்துக்க மாட்டோம், அது எப்படி அவங்க நியாயமாக இருப்பாங்கன்னா கமருதீன் மட்டும் நியாயமாக இருப்பானா, நீங்களும் அதே பிளேவை தான் பண்ணுவீங்க, ஆனால் நீங்கள் சொல்லாமல் பண்ணுவீங்க, அந்த பொண்ணு அதை சொல்லிட்டதுனாலே தப்பாக தெரிஞ்சிட்டா அப்படின்னு சொல்லும்போது எங்களுக்கு வியானா வேணாம், நாங்கள் வந்து ஸ்ட்ரைக் பண்ணுவோம், இது பண்ண மாட்டோம்னா அந்த இடத்துல தலை வெண்ண என்ன பண்ணுது ரம்யா, நீங்கள் என்ன ஒத்துக்க மாட்டேன்னு சொல்கிறது நாங்கள் டிசைட் பண்ணி சொல்கிறோம். இந்த இடத்துல நான் தலையாக ஸ்டாண்ட் எடுக்கிறேன். எங்கள் கேர்ள்ஸ் டீமுக்கு வியானா நான் ஸ்ட்ராங்காக ஸ்டாண்ட் எடுத்துக்கணும். அந்த ரம்யா வாய் தோற்கல. போன மாதிரி எஃப்ஜேக்கு என்ன சொன்னார், ஒரு பிரச்சனைன்னு வரும்போது அந்த இடத்துல தலை போலானும் போது ஒரு டாஸ்க் பாதிக்கப்படாமல் இருக்கணும்னா அப்போ வந்து நீங்கள் ஒரு விஷயம் ஸ்டாண்ட் எடுக்கலானும் போது இந்த இடத்துல கேர்ள்ஸ் டீமுக்கான விஷயத்துக்காகவும் ரம்யா ஸ்டாண்ட் எடுத்துக்கலாம், அந்த வீட்டு தலையாகவும் ஒரு ஸ்டாண்ட் எடுத்துருக்கலானும் போது ரம்யா வாய் தோற்கல. கடைசியில் அவனுங்க நினச்சதான் சாதிச்சானுங்க. அரோரா தான் வந்தா. அப்போ அரோரா என்ன பண்ணுவா, பாய்ஸ் டீமுக்கு ஆமன் சாமி போடுவா, அரோரா கேரளா ஆமன் சாமி போடுவாங்க, பாய்ஸ் டீம்லாம் போடுவாங்க. அப்போது மொத்தம் அந்த வீட்டில் அதான் ஆண்கள் ஜாக்கிரதைன்னு ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டேன். இதுக்கு மேலே கேவலமாக என்னால் பேச முடியல. எல்லா ஆண்களோட மண்டையுமே கழுவி அவங்களுக்கான விஷயத்துக்காக ஒரு கொடுத்து இவ ஸ்வீட் அரோரா ஸ்வீட் சோல்னு ஒரு கேம் அப்பட்டமாக நடக்குதுல்ல. இது எப்படி ஆதிர எஃப்ஜேவை சொன்னாங்களோ பொண்ணுங்களை வச்சு ஒரு கேம் ஆடுறான்னு அதே கேமை தான் ஆம்பளைங்களை வச்சு அவள் அரோராவும் ஆடிட்டு இருக்கா. கானுக்குட்டி, விக்ரம், துஷார், கமருதீன், அதுக்கப்புறம் வந்துட்டு நெக்ஸ்ட் இப்போ எஃப்ஜேவும் அதில் வரப்போறா. எஃப்ஜே இவளுக்கு அவன் தில்லாலங்கடே அவனுக்கு இவன் தில்லாலங்கடேன்னு போக போக தெரிஞ்சிடும்னு வச்சுக்கோங்க. ஸோ இது அந்த அமித் அவனும் இப்போ அரோராக்கு ஆமாம் சாமி போட ஆரம்பிச்சிட்டான். எங்க திவ்யா வசந்தி மேம் விஷயங்கள் லெட்டர் வந்தோடனே பொண்டாட்டி வந்து இதை பார்த்தா தப்பாக புரிஞ்சுக்குவா, தப்பாக போயிடும், எனக்கு பர்சனல் இருக்குது லைஃப் இருக்குன்னு சொன்னவன் அரோராக்கு ஜால்ரா போட மாட்டான், அவன் பொண்டாட்டி சந்தோஷப்படுவா போல இருக்கு. ஸோ இந்த அம்மிக்கல்லுங்க மொத்தமே வந்துட்டு விக்ரம் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிட்டு விக்ரம்க்கு அரோரா பிடிக்கும். ஏன்னா கம்ஃபர்ட் ஜோனில் அரோராவோட கம்ஃபர்ட் ஜோன் யார், விக்ரம்ல. ஸோ அப்பட்டமா அவனுங்க சொல்கிறானுங்க எங்களுக்கு அரோரா வரணும். அவங்க டீம் லேடிஸ் டீமுக்கு வெண்ணைங்க நீங்கள் எப்போ டிசைட் பண்ணுவீங்கன்றத விட இல்லை விஷங்க ஆம்பளைங்க நீங்கள் எப்போ டிசைட் பண்ணுவீங்கன்னா இந்த வெண்ணைங்க கேர்ள்ஸ் டீமில் அதுங்களுக்கு கம்முன்னு மாற்றிடுச்சிங்க. டக்குன்னு அவனுக்கு சொன்னாங்கன்னு சொன்னோடனே மாற்றிடுச்சு இந்த கனிலாம். நான் சொல்கிறேன் ஏன் மாற்றணும், நீங்கள் ஒரு ஸ்டாண்ட் எடுத்து நாங்கள் டிசைட் பண்ணிட்டோன்னு சொல்லிடுறோம், உங்கள் கையில் தான் ஏன் நீங்கள் ஸ்டாண்ட் எடுக்கல, மற்றெல்லாம் கிழிப்பீங்களா, அப்போ தாங்க ஒத்துமை இல்லை. ஸோ போன வாட்டியுமே இந்த கேர்ள்ஸ் டீம் இப்படி தான் அடி வாங்குச்சு அப்படின்னு சொல்லும்போது எனக்கிட்ட வியானாவை தான் ஜட்ஜாக இருந்திருக்கணும். அந்த பொண்ணு பெருசாக பாயிண்டாக எடுத்து பேசாது. ஆனால் ஜட்ஜாக இருக்கும்போது ஒரு லுக் யார் பேசுகிறது, இதில் ரெண்டு விஷயம் இருக்குது. ஒன்று பாயிண்ட்ஸை அப்சர்வ் பண்ணுறதுன்னு ஒரு விஷயம் இருக்குது, ஒன்று பாயிண்ட்ஸ் எடுத்து வச்சு பேசுறதுன்னு இருக்குது. வியானாக்கு பாயிண்ட்ஸ் பெருசாக பேச தெரியாது அப்படின்னாலுமே அப்சர்வ் பண்ணுறதுன்றது அவன் நல்லா பண்ணுவாள். அரோரா ஒரு சைடுக்கு மட்டும்தான் அப்சர்வ் பண்ணுவா. வியானா நான் இந்த சைடுக்கு பேசுவேன்னு சொன்னது தப்புன்னா அவள் ஆம்பளைங்க சைடு தான் அப்பட்டமாக அரோரா பேச போகிறா அப்படின்னு சொல்லும்போது இந்த இடத்துல அரோரா வந்தால் தனக்கான ஃபேவரான ஒரு ஜட்ஜ்மெண்ட் வரும்னு விக்ரம் பிளான் பண்ணது ரொம்ப கேவலமாக இருந்ததுன்னா விக்ரம் அரோரா அப்படிங்கிற விஷயம் ரொம்ப கேவலமாக இது வரைக்கும் வக்கர விக்ரமாக இருந்தது வேற மாதிரி இப்போ ப்ராஜெக்டாக தப்பாக போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குன்னா விக்ரம் இந்த நெகட்டிவிட்டியுமே நீ ஃபேஸ் பண்ணிவிட்டு டைட்டில் வின்னர் வாங்கிக்கோ அப்படின்னும் போது இந்த இடத்துல ரம்யா வந்து ஸ்டாண்ட் எடுக்கலான்றது எனக்கு ரொம்ப டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்குது. அதே மாதிரி பாரு இருக்க டீமை வின் பண்ணவே விடக்கூடாதுன்றதுல ஆம்பளைங்க அடிச்சு ஆடுவாங்க. இதில் கமருதீனும் தேவையில்லாத லெட்டரை பாருக்கு எழுந்ததை பற்றி சாண்ட்ரா பேசினது அதெல்லாம் லைவில் போயிட்டுருக்கு. இதில் எபிசோடில் என்ன வரும்னு தெரில, எபிசோடில் வரதை பொறுத்து நான் பேசுகிறேன். ஸோ இந்த ப்ரோமோ இப்படி தான் போச்சுன்னா இந்த இடத்துல வியானா டவுன் ஆகிட்டாங்க. அரோரா தான் வந்து ஏன் சொல்கிறது ஜட்ஜாக இருக்கா. கண்டிப்பாக இது பாய்ஸ்க்கு ஃபேவராக தான் போகுது, விக்ரம்க்கு ஃபேவராக தான் போகுது. விக்ரம் இந்த வாரம் ஹைலைட் பண்ணணும் இந்த கேவலமான பிபி டீம் வந்து டிசைட் பண்ணிட்டாங்க. ஸோ வேறு வழியே இல்லை, நம்ம இதை அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிறத விடவும் இதுக்கப்புறம் ஷோ பாருங்கள், பார்க்காதீங்க, அவ்வளோதான். எனக்கே கடுப்பாக இருக்குது, ஒன்றுமே இல்லாத விஷயத்தை அவன் உடனே போய் ஸ்ட்ரைக்குன்னு உட்காடுறாங்க. விக்ரம் யார் உனக்கு அந்த ரைட்ஸை கொடுத்தது? இப்போ நீ டாஸ்க் பிக் பாஸ் ஒரு டாஸ்க்கை கொடுத்தா அது விளையாடியே ஆகணும், அது விளையாடுறதுக்கு வக்கில்லையான்னு விஜேஎஸ் கேட்குறாங்க. ஆனவனா இவன் போய் வந்து ஸ்ட்ரைக் போன வாரம் ஸ்கூல் டாஸ்க்லேயும் அப்படி தான் போய் உட்காந்துக்கிறான். ஆனவனா போய் உட்காந்துக்கிறது அப்படிங்கிறது எப்படி இருக்குது? அப்போ அதை நீங்கள் டேக் ஃபார் கிராண்டடாக எடுத்துக்கிறீங்களா? பிக் பாஸ் ஒரு டாஸ்க்கு கொடுத்தா அதை செய்ய மாட்டேன். இப்போ கேர்ள்ஸ் சைடில் ஒன்று சொல்லிட்டாங்க, அப்போ அந்த எடுத்து ஸ்டாண்ட் எடுத்து இவங்க பேசுகிற துப்பு இல்லை, அந்த கேர்ள்ஸ் டீமில் அந்த ரம்யாவுக்கு துப்பு இல்லை அப்படிங்கிறதுனால அவனுங்க அதை அட்வான்டேஜாக யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்னும் போது அப்போ பிக் பாஸ் கொடுத்த டாஸ்க்கை நீங்கள் அவமதிக்கிற மாதிரி இல்லையா? அப்போ வேறு வழியில் அவங்க ஸ்ட்ரைக் பண்ணோன்னே இவனுங்க பயந்துடுறாங்க. லேடிஸ் சைடில் பயந்துட்டு உடனே வந்து உடனே கனியில் நீ அப்படி பேசக்கூடாது, ஏன்னா அது அவங்களுக்கு தெரிஞ்சதுனால தான் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு அரோரா எனக்கு புரியவே இல்லை. இந்த அரோராவோட விஷம் வந்து கேர்ள்ஸ் டீமுக்கு ஒத்து வராது, அதே மாதிரி பாய்ஸ் டீமில் அந்த விக்ரமோட விஷம் அங்கே ஒத்து வராது. இதுக்கு நடுவில் இந்த விஷ பாட்டில்லாம் ஒன்று இருக்குது, ஆனால் பெரிய விஷமாக உள்ளுக்கு இருக்கிறதே தெரியாத விஷமாக இருக்காது இந்த ஸ்லீப்பர் செல். அரோரா, விக்ரம், அமித், அப்புறம் வந்து இந்த சைடில் வந்துட்டு அந்த என்ன சொல்கிறது பாரு இருக்கான்றதுக்காகவே பாருவோட டீம் வின் பண்ணக்கூடாதுன்னு ஒரு விஷயம் பண்ணிகிட்ருக்க அந்த எஃப்ஜே விஷம். இதெல்லாம் வந்து எப்படி திருப்பி இது நீங்கள் ஆரம்பிச்சதுலேயே வந்து நிற்கிறீங்களாடா, திருப்பி அன்பு கேம்கு, திருப்பி டாக்ஸிக்கு அப்படின்னும் போது புரியலை எனக்கு எப்படி போகுதுன்னு. ஸோ ஷோ பார்க்குற இன்ட்ரெஸ்டே போயிடுங்க லிட்டராக சொல்லணும்னா. தேங்க்யூ கைஸ்.
முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.